ஒரு ஒரு இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான், வேலையே கிடைக்கல. உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான். அப்போது ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்குறான், ரயிலே வரல. தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறேன். அப்போ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், ஒரு திடலில் கூட்டம். அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார். தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். 2000 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சது, கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு. இவர் பேசிக்கிட்டு இருந்தார். அவரை போய் இவன் சந்தித்தான் இளைஞன். ஐயா, நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன். உங்கள் பேச்சை கேட்டேன், உன்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன். நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை. சரி, அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா. தென்கட்சி கோ. சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.